காரணத்தினால அகல் போர் என்றும் சொல்லப்படுகிறது. அதான் ஹந்தக் போர் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ்ல அகல் போர்னு சொல்லுவோம், அரபில ஹந்தக் போர் என்று சொல்லுவோம். அதே அரபில் அஹ்ஸாப் கூட்டுப்படை போர் என்றும் அதற்கு பேர் உண்டு. நம்ம மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. ஹந்தக் வேற, அஹ்ஸாப் வேற, அகல் போர் வேற, இப்ப ஏகப்பட்ட யுத்தம் அப்படின்னு அவர் நினைச்சுக்குவார். இப்ப இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு சொல்றாரு. களம் வேறப்பா, யதார்த்த சூழ்நிலை வேற, நீங்க பேசுற மாதிரி இல்லை. அப்படின்னாங்க. யாருமே பதில் சொல்ல இல்ல, அமைதியா இருக்கிறாங்க. எப்படி போறது அப்படின்னு ஒரு அச்சம், ஒரு தயக்கம், அமைதியா இருக்கிறாங்க. திரும்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அலா ரஜுலுன் யஅதீனா பி கபரில் கௌம், அந்த கூட்டத்தாரை பற்றிய செய்தியை என்னிடத்தில் பார்த்து தகவல் சொல்லக்கூடியவர் உண்டா? யாராவது போகல அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அமைதியாக 3 முறை நபிகள் நாயகம் கேட்டார்கள். அமைதியா இருக்கிறாங்க, யாருமே எழுந்திருக்கல. யாராவதுன்னு கேட்கும்போது யாருமே எழுந்திருக்கல. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தை பார்த்து, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே எழுந்திரு அப்படின்ட்டாங்க. யாரு? நம்மால் இவரே ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். அவரை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே எழுந்திருங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. ஃபஅத்தினா பி கபரில் கௌம், அந்த கூட்டத்தாரை பற்றிய செய்தியை நம்மிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஃபலம் அஜிது புத்தன் இது தஆனி பிஸ்மி, அல்லாஹ்வின் தூதர் என் பெயரை சொல்லி அழைத்த காரணத்தினால் நான் எழுந்திருப்பது அவசியமாகிவிட்டது. என் பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஹுதைஃபா எழுந்திரு என்று சொன்னதற்கு பிறகு நான் எப்படி அமர்ந்திருப்பேன்? நான் எப்படி நபியின் அழைப்புக்கு பதிலளிக்காமல் இருக்க முடியும்? ஆகையினால் நான் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. எழுந்து நான் அந்த கூட்டத்தாரை பற்றிய செய்தியை சொல்வதற்காக வேண்டி சென்றேன். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்டு கட்டுப்பட்டு கடும் குளிர்ல வெளியே போறாரு. அல்லாஹ் அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறான். ஹுதைஃபா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்தின் உத்தரவு கட்டுப்பட்டு நான் வெளியே சென்றேன். வெளியே சென்றால் எனக்கு எந்த குளிருமே தெரியல. குளிர் தெரியவில்லை என்பதை மாத்திரமல்ல, நான் நடந்து செல்கின்ற பொழுது லேசான சூட்டை நான் உணர்ந்தேன். சூட்டில் நடப்பது போலவே எனக்கு இருந்தது. இது எல்லாமே முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய அறிவிப்பிலேயே வருகிறது. எனக்கு சூட்டில் நடப்பதை போலவே இருந்தது. ஹத்தா அத்தைத்தும், அவரிடத்தில் நான் வந்து விட்டேன். அந்த கூட்டு அபூ சுஃபியான் தலைமையில தான் பெரிய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் எதிரியாக இருக்கிறார். ஹத்தா அத்தைத்தும், அவரிடத்தில் நான் வந்து விட்டேன். ஃபரஐது அபா சுஃபியான், அபூ சுஃபியானை பார்க்கிறேன். அவர் நெருப்பு மூட்டி குளிருக்காக தான் உடம்ப காட்டிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் குளிர நடுங்கிட்டு இருக்கிறாங்க. நெருப்பு மூட்டி அந்த சூட்டை போக்கிக் கொள்ளக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா எனக்கான குளிர் தெரியல. நான் நடந்து செல்லும் பொழுது சூட்டைத்தான் நான் உணர்ந்தேன். அப்ப என்ன செய்யறாரு? கூட்டத்தில் போய் உட்காந்துட்டார். நீங்க அந்த காலத்தை யோசிச்சு பார்க்கணும். கடுமையான வெறுப்பில் இருந்த முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த கட்டத்துல எதிரிகளுடைய சபையில, இறை மறுப்பாளர்களின் சபையில போய் உட்கார்ந்து செய்தி கேட்டு ரசூலுல்லாஹ்விடத்துல திரும்ப வர்றதுன்னா சாதாரண விஷயமா? இன்னைக்கு அது சாத்தியமா? இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ராணுவ படை வீரர் ஒருவருக்கு தகவல் சொல்லப்படுது, நீங்க போங்க, போய் பாகிஸ்தான்ல போய் உளவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. சாத்தியமா? சீனாவில் போய் உளவு பார்த்துட்டு வாங்க, அந்த ராணுவ படையில போய் உட்காரணும். உட்கார்ந்து தகவல், ராணுவ படையினுடைய கேப்டன் என்ன சொல்றாரோ எல்லாத்தையும் கேட்கணும். அவங்க என்னென்ன சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு குறிப்பெடுத்துக் கொண்டு நேர நம்மிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். உளவு பார்க்கக்கூடிய பணி என்பது சாதாரணமான பணி அல்ல. போன உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற அளவுக்கு உண்டான ஒரு சிரமம் நிறைந்த பணி. காலகட்டமும் சிரமமா இருக்கு. காலகட்டத்தை கடந்துட்டாரு. அல்லாஹ் நிலைமையை மாத்தி கொடுத்தான். அபூ சுஃபியான் விளக்கிக்கிட்டு இருக்கிறாரு, கூட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. அகமதுல வரக்கூடிய அறிவிப்பில் வருகிறது,
அபூ சுஃபியான் பல விஷயங்களை திட்டம் பாருங்க, எதிரிகளை பாருங்க, சூழ்நிலை பாருங்க, நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டாங்க, முகமதின் கூட்டத்தாரை நம்ப முடியாது, குறைஷிகளே உங்க பக்கத்துல உள்ளவங்க யாருங்கிறத செக் பண்ணுங்க அப்படின்ட்டார். உங்க பக்கத்துல யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அது எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர் சொல்கிறார், நீங்க எல்லோரும் தமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரிடத்தில் யார் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபகாம அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், அபூ சுஃபியான் எழுந்தார். ஃபகால யா மஅஷர குரைஷ், குறைஷிகளே, லியந்துர இம்ருன் மன்ஜலிசுஹு, உங்களில் ஒவ்வொருவரும் தம் அருகில் அமர்ந்திருப்பவர் யார் என்பதில் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளட்டும் அப்படின்ட்டாங்க. சொன்னதுதான் தாமதம். டக்குன்னு ஹுதைஃபா அவங்க என்ன கிட்டாங்கன்னா, முந்திக்கிட்டு பக்கத்துல உள்ள ஒரு கையை பிடிச்சி, யாருப்பா நீ, ஆள் புதுசா இருக்குன்ட்டார் ஹுதைஃபா அவர்கள். அவர் சொல்கிறார், ஃபகுல்து, நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஃபஅஹது பியதிர் ரஜுல் அல்லதி இலா ஜம்பி, என் அருகில் உள்ளவருடைய பக்கத்தில் இருப்பவருடைய கையை நான் பிடித்துக் கொண்டேன். ஃபகுல்து, நான் கேட்டேன், மன் அன்த, யாருப்பா நீ, ஆளு புதுசா இருக்கு அப்படின்னு முந்திக்கிட்டாரு. அவர் ஒன்னே திக்கிட்டு, எப்ப நம்மளோட பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு, நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பார் போல இருக்கு. அவர் என்ன செஞ்சாருன்னா, அன ஃபுலான் இப்னு ஃபுலான், நான் இன்னாரின் மகன் இன்னார் தாங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. திருப்பி வரை நோக்கி கேள்வி வராதுல்ல. அபூ சுஃபியான் சொன்ன உடனே அவங்க ஆட்கள் அந்த உத்தரவை கடைபிடிப்பதை விட முந்தி கொண்டு, யாருப்பா நீ, டக்கு கை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சி, யார் நீ, உன்னை பார்த்தா ஆள் புதுசுமா தெரியுதே, ஏங்க நான் இந்த ஆளு தாங்க, நான் நம்ம ஆளு தாங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு என்று இப்படி ஒரு அல்லாஹ் பாருங்க எப்படி ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கலாம் பாருங்க. அது நடந்து விட்டது. அபூ சுஃபியான் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறார். குறைஷிகளை பாருங்க, நிலைமை சரியில்லை, ஹலக்கல் குரா, கால்நடைகள் எல்லாம் அழிந்து விட்டது. பனு குறைலா, பனு குறைலா கோத்திரத்தார்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், மோசடி செய்து விட்டார்கள். ஓ பலகனா அணுகும் அல்லது நக்கரகு, அவர்களை பற்றி நமக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் திருப்திகரமான செய்தியா இல்லை. நம்மளோட ஒப்பந்தம் செய்து கொண்டு நமக்கு நன்மை செய்வதாக சொல்லிக் கொண்டு வேறு மாதிரி செய்திகள் வருகிறது. வெதரும் சரியில்லைங்கிறார். சூழ்நிலை பாருங்க, கடுமையான காற்று வீசுகிறது, கடுமையான குளிர், எதுவுமே நமக்கு சரியில்லை. ஆகையினால் நம்ம பின்வாங்க வேண்டும் என்பதை போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சேகரித்து விட்டார். திரும்ப அங்கிருந்து வர அந்த சபையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. ஃபலம்மா அத்தைதுஹு, நபிகள் நாயகத்திடம் வந்த பிறகு ஃபஅக்பர்துஹு பிகபரில் கௌம், அந்த கூட்டத்தாரை பற்றிய செய்தியை சொல்லி முடித்து விட்டேன். சொல்லி முடித்ததுதான் தாமதம், குறிர்த்து, உடனே எனக்கு குளிர் போட்டு ஆட்டுதுங்கிறார். அதுவரையும் அவர் வெப்பத்திலே இருந்திருக்கிறார். அல்லாஹ் அதுவரையிலும் அவருக்கு மாத்திரம் வெப்பத்தை கொடுத்திருக்கிறான். வெளியே போகும்போது நார்மலா போனேன், அந்த கூட்டத்தில் இருக்கும்போது நார்மலா இருந்தேன், எல்லா செய்திகளையும் கேட்டேன், நேரா நபியிடத்துல வந்தேன், நபியிடத்தில் நடந்த செய்திகள், நான் பார்த்த செய்திகள் எல்லாம், உளவு பார்த்துட்டு வந்தார்ல, அந்த செய்திகள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்ச உடனே ஃபரகுத்து, சொல்லி முடித்ததற்கு பிறகு குளிர்த்து, கடுமையான குளிர் போட்டு ஆட்ட ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹ் என்ன பார்த்தாங்க. அல்பசனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மேல் இருக்கக்கூடிய ஒரு மேலாடை எடுத்து என் மீது போர்த்தி விட்டார்கள். அந்த ஆடையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் எந்த மேலாடையை போட்டுக்கொண்டு தொழுதார்களோ அந்த ஆடையை எனக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்க போனேன். சுபு வரையிலும் நல்ல தூக்கம். அவர் சொல்ற ஃபலம்மா அஸ்பஹத்து, சுபு வரும்போது ரசூலுல்லாஹ் தான் எழுப்பி விட்டாங்க. கும் யா நௌமான், தூங்கி கொண்டு போறேன். என்ன நல்ல தூக்கமான்னு கேட்கிறாங்க. கும் யா நௌமான், தூங்கி கொண்டு போறேன், எழுந்திருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்று இந்த சம்பவத்தினை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து என்ன நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள் என்றால், கடந்த காலத்தில் உள்ளவற்றை பற்றி நம்ம பிற்காலத்தில் உள்ளவர்கள், நான் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அப்படி செய்திருப்பேன், இந்த காலத்தில் இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பேங்கிறதுலாம் விஷயம் இல்லப்பா. அந்த களம் வேறாக இருக்கும். நபிகள் நாயகம் உளவு பார்க்க வேண்டும் என்று சொன்ன போதிலும் கூட யாரும் எழுந்திருக்கவில்லையே, அப்படிப்பட்ட சிரமம் இருந்தது. உளவு பார்ப்பவர் மறுமை நாளில் என்னோடு இருப்பார் என்று நபி சொன்னதற்கு பிறகும் யாரும் கிளம்பவில்லை. அந்த அளவிற்கு நெருக்கடி இருந்தது, அந்த அளவிற்கு அச்சம் இருந்தது, அந்த அளவிற்கு சூழல் சிரமமானதாக இருந்தது. நீங்கள் நினைப்பதை போன்ற அல்ல என்று பிற்காலத்தவர்களுக்கு ஹுதைஃபா அவர்கள் அறிவுரை சொன்னார்கள் என்கிற ஒரு செய்தியும் நாம் இதுல பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அஹ்ஸாப் யுத்தத்தில் பங்கெடுத்தார்கள் என்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பதில்ல தான் கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்ள போனார், கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை. ஆனா உஹதுல கலந்து கொண்டார்கள். உஹதுல அவருடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டார். அஹ்ஸாப் யுத்தத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். கடும் குளிரை பொருட்படுத்தாமல் வெளியேறி சென்று எதிரி படையினரோடு அமர்ந்து கொண்டு பல்வேறு செய்திகளை சேகரித்து உளவு பார்த்து அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள் என்கிற அளவுக்கு ஹுதைஃபா அவருடைய செயல்பாடுகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஹுதைஃபா அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு விசேஷமான குணம் என்னவென்று சொன்னால்,
நபிகள் நாயகத்திடம் அதிகமா கேள்வி வைப்பாங்க. கேள்வி ஞானம் இடத்துல இருக்கு. பல விஷயங்களை பத்தி கேள்வி வைப்பாங்க. மிக குறிப்பா கெட்ட விஷயங்களை பற்றி அதிகமா கேள்வி வைப்பாராம். கெட்ட விஷயம்னா என்ன, தவறான விஷயங்கள் எது, தொழுகையின் சட்டங்களை பத்தி அவர் கேட்க மாட்டார், நோன்பின் சட்டங்களை பத்தி கேட்க மாட்டார். அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. தொழுகையின் சட்டம் என்ன, நோன்பின் சட்டம் என்ன, அது என்ன இது என்னன்னு சட்டங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இவர் கேட்பது எல்லாமே தீமைகள் குறித்து, அந்த தீமையில் யாரும் விழுந்து விடக்கூடாது, குறிப்பாக தாம் விழுந்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமாக நபியிடத்தில் நான் தீமைகள் குறித்தே கேள்வி எழுப்பி வந்தேன் என்று அவர் சொல்கிறார். புகாரில 7084 7084வது இலக்கத்தில் பதிவான செய்தி. கானன்னாசு யஸ்அலூன ரசூலல்லாஹி அனில் கைர், மக்கள் எல்லாம் நபியிடத்தில் நன்மையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வ குன்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர்ரி, நான் தீமை குறித்து நபிகள் நாயகத்திடம் அதிகமாக கேட்பேன். மகாஃபத்த யுத்ரிகனி, அந்த தீமை நான் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. தப்பு எதுன்னு எனக்கு தெரியணும்ல, எது சரி இல்லாதது, எது முறைகேடானது, எது தீய விஷயம் என்பதை நபிகள் நாயகம் பட்டியலிட வேண்டும். அந்த தீயதில் நான் விழுந்து விடக்கூடாது, இதுல தான் எனக்கு கவனமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அது குறித்து தான் கேட்ட ஒரு கேள்வியையும் நமக்கு ஹுதைஃபா அவர்கள் விளக்குகிறார்கள். நான் ஒரு முறை நபிகள் நாயகத்திடம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, இன்னா குன்னா ஃபீ ஜாஹிலியத்தின் வ ஷர்ரி, நாங்களாம் அறியாமை காலத்துல பட்டும் மோசமான ஒரு சூழல்ல இருந்தோம். ஃபஜாஅனல்லாஹு பிஹாதல் கைர், அல்லாஹ் இந்த நன்மை, இஸ்லாம் என்கிற இந்த நன்மையை நமக்கு தந்திருக்கிறான், இந்த நேர்வழியை தந்திருக்கிறான். ஃபஹல் பஅத ஹாதல் கைரி மின் ஷர்ரி, இந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டான். அறியாமை காலத்துல தீயதுல இருந்தோம், இஸ்லாம்ங்கிற இந்த நேர்வழி அல்லாஹ் தந்துட்டான், இதுக்கப்புறம் ஏதோ தீயது உண்டா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்களா, குல்து ஆம் கால நாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆமா, இந்த நன்மைக்கு பிறகும் தீயது உண்டு. திருப்பி கேள்வி கேட்கிறார், வஹல் பஅத தாலிக ஷர்ரி மின் கைரின், அந்த தீயதற்கு பிறகு நன்மை எதுவும் உண்டா? அதற்கு நபிகள் நாயகம் பதிலளிக்கிறாங்க, ஆமாம், அந்த தீயதற்கு பிறகும் நன்மை இருக்கும். வ ஃபீஹி தஹனுன், ஆனால் அந்த நன்மையில ஒரு கலங்கலான நிலை இருக்கும், புகை சூழ்ந்த ஒரு கலங்கலான நிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. விடலை. ஹுதைஃபா திருப்பி கேட்கிறாங்க, உமா தஹனுஹு, அது என்ன கலங்கலான நிலை, கலங்கலான நிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, கால கௌமுன், ஒரு கூட்டம் வரும், யஹுதூன பி கைரி ஹதி, என்னுடைய வழிகாட்டல் அல்லாதவற்றை கொண்டு அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவார்கள். அதுதான் கலங்கலான நிலை. நேர்வழிக்கு பிறகு, அதாவது நன்மைக்கு பிறகு தீயது வரும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பொருளில் விளக்குறாங்க? பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், யஹுதூன பி கைரி ஹதி, என்னுடைய வழி அல்லாதவற்றில் செல்வார்கள், நான் காட்டுகிற வழியை அவர்கள் காட்ட மாட்டார்கள், நான் காட்டாத வழியை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் காட்டிக் கொள்வார்கள். தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிரு, அவரிடத்தில் நீ நல்ல விஷயங்களையும் காண்பாய், மறுக்கப்பட வேண்டிய கெட்ட விஷயங்களையும் நீ காண்பாய். இப்படிப்பட்ட ஒரு கலங்கலான கலங்கள், அவனை டக்குன்னு நல்லவனும் முடிவு பண்ண முடியாது, டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஆளாகவும் தெரியாது, நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும். ஆனால் அவர்கள் காட்டுகிற வழி நான் காட்டிய வழி அல்ல, நான் சென்ற வழி அல்ல, தவறான வழியை மக்களுக்கு காண்பிப்பார்கள். இன்னைக்கு கூட அப்படித்தானே நிறைய குரூப் இருக்கிறாங்க, மக்களுக்கு நேர்வழி இதுதான் என்று சொல்லி தவறான அசத்தியத்தை குர்ஆன் நமக்கு காட்டி தருகிற, நபிகள் நாயகம் சொல்லி தந்த நேர்வழிக்கு மாற்றமானதை சத்தியம் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய பல குரூப்புகளை, பல கூட்டத்தாரை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு முன்னறிவிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்றாங்க. திரும்பவும் ஹுதைஃபாவுக்கு கேட்கிறாங்க, ஃபஹல் பஅத தாலிகல் கைரி மின் ஷர்ரி, அந்த நன்மைக்கு பிறகு தீமை எதுவும் உண்டா, அந்த கலங்கலான நிலை வரும்ல, அதுக்கப்புறம் எதுவும் தீமை உண்டா அப்படின்னு கேட்கும்போது, நாம் ஆமா, அதுக்கப்புறம் தெளிவா தீமை தான். துஆத்துன், சில அழைப்பாளர்கள் வருவார்கள், அலா அபுவாபி ஜஹன்னம், நரகின் வாசலை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, அவருடைய அழைப்புக்கு யார் பதிலளிக்கிறார்களோ அவர்கள் நரகில் விழுந்து விடுவார்கள். இப்படின்னு நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்யறாங்க. எச்சரிக்கை செஞ்ச உடனே ஹுதைஃபா அவர்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதர் பெரிய எச்சரிக்கையா இருக்கிறது, சிஃபுஹும் லனா, அவங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க, யார் அவங்க பண்பு என்ன, அவங்க தன்மை என்ன? நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் நம்முடைய தோளில் இருந்து தான் வருவார்கள், நம்ம குரூப் தான், நான் வேற யாரையோ பத்தி பேசலங்கிறாங்க, நம்மிடமிருந்தே அவர்கள் வருவார்கள். எத்தக்கல்ல பி அல்சினத்தினா, நம்முடைய பாஷையை தான் அவர்கள் பேசுவார்கள், மார்க்கம் தான் பேசுவாங்க. குல்து ஃபமா தஅமுருனி இன் அத்ரக்து தாலி இன் அத்ரக்கனி தாலிக, நான் அந்த காலகட்டத்தை அடைந்தால் நான் எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லுங்க. எப்படி கேட்கிறார் பாருங்க, நன்மைக்கு அப்புறம் தீமை வருமா, தீமைக்கு பிறகு நன்மை வருமா, அந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா, அந்த தீமையில நான் பங்கெடுத்து விட்டால், அந்த தீமை ஏற்படுகிற காலத்தில் நான் இருந்து விட்டால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எவ்வளவு டீட்டெயிலா கேள்வி கேட்கிறார். நான் அந்த காலத்தில் இருந்தால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆட்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா கேள்வி கேட்கறதெல்லாம் பிடிக்காது. போன் அடிப்பார், ஜி அர்ஜென்டா ஒரு ஃபத்வா, ஜி என்ன ஃபத்வா சொல்லுங்க, இல்ல இது கூடுமா, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த கூடுமான்னு கேட்பாரு.
நம்ம கூடும்னு சொல்லி ஆதாரம்லாம் சொல்ல வருவோம், அதுக்கடையில் அவர் போனை வச்சுட்டு எங்கேயோ போயிருப்பாரு. நம்ம தனியா தான் ஆதாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவருக்கு ஒரே வரி போதும், கூடும் கூடாது, அவ்வளவுதான். சில பேர் இன்னும் அர்ஜென்ட் ஃபத்துவான்னு கேட்பாங்க. அவ்வளவு அர்ஜென்டா இருக்கிறாரு போல இருக்கு, என்ன ஃபத்துவான்னு தெரியலையே. இல்ல முதல்ல கறி சாப்பிடலாமா, இல்ல முதல்ல மேலேயே ஏரியா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஹலால்னு சொல்லிட்டா உடனே அறுத்து பொறிச்சு சாப்பிடுறது மட்டும் தானே அந்த அளவுக்கு. அப்ப நம்ம மக்களை பொறுத்தவரையிலையும் மார்க்க கேள்விகளை கேட்பதுல சுருக்கமா பதில் வேணும் தான் நினைப்பாங்க. இவ்வளவு லென்த்தாலும் சொல்லாதீங்க ஜி, சுருக்கமா கூடும் கூடாது ஒரு வரியில சொல்லுங்க. ஆதாரம்ல யார் உங்ககிட்ட கேட்டால், குர்ஆன் வசனத்தை யார் உங்ககிட்ட கேட்டது, ஹதீசுகளை யார் உங்களிடத்துல கேட்டது, கூடும் கூடாது ஒரு வரியில சொல்லி முடிங்க. இப்படி நம்ம மைண்ட் செட்ல இருப்போம். ஹுதைஃபா அவங்க தெளிவா கேட்கறாங்க, நன்மைக்கு அப்புறம் தீயது உண்டா, அந்த தீமைக்கு பிறகு நன்மை உண்டா, அந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா, அந்த தீயதில் நான் இருந்து விட்டால் என்ன செய்வது, நான் அதை அடைந்து விட்டால் எனக்கு நீங்க என்ன உத்தரவிடுவீர்கள் அல்லாஹ்வின் தூதரே, அதையும் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது போன்ற ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் ஜமாஅத்தை நீ பற்றி பிடித்துக்கொள், இமாமஹும் அவர்களின் ஆட்சியாளரை நீ பற்றி பிடித்துக்கொள். திருப்பி கேட்கிறார், ஃபைல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாமுன், அந்த நேரத்தில் ஜமாஅத்தோ இமாமோ இல்லாவிட்டால் நான் என்ன செய்வது. எவ்வளவு பயம் பாருங்க, தீயதில் பங்கெடுத்து விடக் கூடாது என்பதில் அவ்வளவு கவலை கொண்டவராக, அவ்வளவு அச்சம் கொண்டவராக இருந்திருக்கிறார். நீங்க சொல்றீங்க குழப்பமான காலகட்டத்தில் ஆட்சியாளர்களை பற்றி பிடிக்க வேண்டும் என்கிறீர்கள். அந்த குழப்பமான காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் இல்லை என்றால், அல்லது ஆட்சியாளர்களை சண்டை போட்டுக் கொண்டிருந்தால், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒண்ணு இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமின்னா இன்னைக்கு பல பேர் ரசூல்லா சொன்ன இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அவங்க அமைப்புக்கு பேர் ஜமாஅத்துல் முஸ்லிமின் பேர் வச்சுக்கிறது. அமைப்புக்கு பேரே என்ன, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பேரை வைத்து விட்டு எல்லங்க வாங்க, நாங்க ரசூல்லா சொன்ன அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனே நாங்க தான். அதுக்கு ஒரு இமாம, பள்ளிவாசல் ஒரு இமாம போட்டு ரசூல்லா சொன்னாங்களா ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அது இந்த ஜமாத்து, ரசூல்லா சொன்னாங்களோ ஒரு இமாமு, அந்த இமாமு, எங்க ரெண்டு பேரையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய குரூப்பும் இருக்கிறாங்க. இது அதை பற்றி குறிப்பதில்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி, அந்த இமாமை பற்றி, அவர்களினுடைய அதிகாரத்தை பற்றி, கூட்டமைப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தி. அப்ப ஹுதைஃபா கேட்கிறாங்க, நீங்க சொல்ற அந்த குழப்பம் நிலவக்கூடிய நேரத்தில் நான் இருந்து விட்டால் என்ன செய்யணும்னு கேட்டுவிட்டு ஜமாத்துல் முஸ்லிமினை பற்றி பிடிங்கன்னு சொல்லியாச்சா, இல்லனா நான் என்ன செய்யறது, அதை எனக்கு சொல்லுங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதுவும் இல்லை என்றால் ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, குழப்பம் ஏற்படுத்துகிற அத்தனை ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்தும் நீ விலகி சென்று விடு. வலவ் அன்த அஸ்லபி அஸ்லி ஷஜரத்தின், ஒரு மரத்தின் கடிவாளத்தை, ஒரு மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய வேரை நீ பற்றி பிடித்துக் கொண்டாலும் சரி, ஹத்தா யுத்ரிகல் மௌத் வ அன்த அலா தாலிக், அந்த நிலையிலேயே உனக்கு மரணம் வந்து அப்படியே நீ மௌத்தா போனாலும் சரி, இந்த கூட்டத்தாட்டில் போய் நீ சேர்ந்துடாத. கலகம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய கூட்டத்தாடத்தில் நீ சேர்ந்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க என்கிற செய்தியை புகாரில 7084 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கணும். இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இது ஆட்சியாளர்கள் சம்பந்தமா, அது தொடர்பா விளக்கம் சொன்னா நிறைய சொல்லணும். ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, அது தனி. ஹுதைஃபா அவர்களுடைய விழிப்புணர்வை பாருங்க. மக்கள் எல்லோரும் நன்மையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் தீமை குறித்து நபியிடத்தில் அதிகமாக கேட்பேன், அந்த தீமை நான் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு ஒரு கவனம், எவ்வளவு ஒரு அக்கறை, ஒரு அக்கறையோடு நபிகள் நாயகத்திடம் கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள், விலகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது போக இந்த நபித்தோழருக்கு உள்ள இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, ஹுதைஃபா என்கிற இந்த நபித்தோழரை சாஹிபு சிர் என்று சொல்வார்கள். சாஹிபு சிர் என்றால் ரகசியம் உடையவர், நபிகள் நாயகம் சொன்ன பல்வேறு ரகசியத்தை அறிந்தவர். இந்த சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கிறது? ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபித்தோழருக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நபித்தோழருக்கும் பல்வேறு விதமான சிறப்புகளை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில ஆட்சி அதிகாரம் தொடர்பான பல்வேறு ரகசியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா என்கிற இந்த நபித்தோழரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள்கிட்ட நன்கு அறியப்பட்டவர். எப்படி ரசூல்லா பல ரகசியத்தை ஹுதைஃபா இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இவர் ரசூல்லாவுடைய அந்தரங்க தோழர், ரசூல்லா பல ரகசியத்தை ஹுதைஃபா இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சாஹிபு சிர், ரகசியத்தை உடையவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர். இது தொடர்பா நீங்க புகாரில 3742 3742 இலக்கத்துல ஒரு செய்தியில பார்க்கலாம். அல்கமா என்கிற ஒரு தாபி, அவரு ஷாமுக்கு போறாரு. போகும்போது 2 ரக்காத் தொழுகிறார். பள்ளியில 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு துவா கேட்கிறார். அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹா, இறைவா எனக்கு ஒரு நல்ல நண்பரை காட்டு அப்படிங்கிறார். நண்பர்கள் தானே முக்கியம். நண்பர்கள் எப்படியான நண்பர்களாக அமைகிறார்களோ அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் அமையும். நம்ம கூட யாரோடத்துல பழகுறோம்,
ஒரு நபரை நம்ம தீர்மானிக்கிறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிறது அவங்க நண்பர்களை வச்சுத்தானே. நண்பர்கள் தொழுகையாளியா இருந்தா அவர் தொழுகையாளியா இருப்பாரு, நண்பர்கள் மார்க்கப்பட்டுள்ள சிந்தனை உள்ள நபரா இருந்தா அவரும் மார்க்கப்பட்டுள்ள சிந்தனை உள்ள நபரா இருப்பாரு. அதே நண்பர்கள் தீயவற்றை ஏவக்கூடியவர்களா இருந்தால் அவரும் அந்த தீயவற்றில் போய் விழுந்து விடுவார். அப்ப நல்ல நண்பன் அமைவதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால அவர் அந்த அல்கமா என்கிற இந்த தாபி ஷாமுக்கு போய் பள்ளிவாசல் என்றக்கா தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கிற, இறைவா எனக்கு ஒரு நல்ல நண்பரை காட்டு அப்படிங்கிறாரு. பக்கத்துல ஒரு வயசான ஆள் வந்து உட்கார்றாரு. பக்கத்து இவர் அருகாமையில் உள்ளவர்கிட்ட கேட்கிறார், யார் இவரு? இப்ப இவரு தெரியாத, இவர் தான்ப்பா அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபிப்பா இவரு, அபு தர்தா அப்படிங்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இப்பதான் அல்லாஹ் இடத்துல துவா கேட்ட நல்ல நண்பர் வேண்டும் என்று அல்லாஹ் அபு தர்தா என்கிற அந்த நபித்தோழரையே அல்லாஹ் அனுப்பி விட்டானே. உடனே அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அபு தர்தாட்ட அல்கமா அவர்கள் பேச்சு கொடுக்குறாங்க. அபு தர்தா அவர்களை, இப்பதான் நான் ரசூல்லா அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்து கொண்டிருந்தேன், இன்னி தஅவுத்துல்லாஹ், அல்லாஹ் இடத்துல நான் பிரார்த்தனை செய்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் வேண்டும் என்று. பாருங்க, அல்லாஹ் உங்களே அனுப்பி வச்சுட்டான் அப்படிங்கிறாரு. இப்படி சொன்ன உடனே நம்மளா இருந்தா, நம்ம துவா கபூல் ஆயிடுச்சுல்ல, இதுல இருந்து விளங்க, சிறப்பு விளங்க, என் மகிமை என்னங்கிறது நீ விளங்க, இது நீ விளங்குறது மட்டும் இல்லாம ஊருக்கு போய் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சொல்லுன்னு நம்ம சொல்லுவோம். அவர் சொல்றாரு, அவர் அதை பத்திலாம் தலையில ஏத்தி கொள்ளவே இல்லை. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், மிம்மன் அன்தன், நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் வந்து கூஃபாவில இருந்து வர்றேன். மின் அஹ்லில் கூஃபா, கூஃபாவில இருந்து வர்றீங்களா? அவலைஸ இந்தக்கும் இப்னு உம்மி அப்தின், உங்களிடத்தில் இப்னு உம்மி அப்து, உம்மு அப்தினுடைய மகன் அப்படின்னா அப்துல்லா இப்னு மசூத், இப்னு மசூத் உங்களிடத்தில் இல்லையா? அவங்கள கூஃபாவில் இருக்கிறாங்க. உங்களிடத்துல இப்னு மசூத் இல்லையா? அவர் எப்படிப்பட்ட நபர்? சாஹிபுன் நஅலைன், ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புகளை சுமந்தவர். ஒல் விசாத், நபியல் நாயகத்தின் விரிப்புகளை சுமந்தவர். ஒல் மித்துஹரா, நபியல் நாயகத்தின் ஒலு செய்யக்கூடிய பாத்திரத்தை சுமந்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய பணிவிடைகள் செய்த நபர் இப்னு மசூத் அவங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத், இந்த பணிவிடை செய்யக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தலையணை, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, சுமந்துக்கிட்டு வருவாங்க. அதனால அவங்களுக்கு பேர் என்ன? சாஹிபுன் நஅலைன். ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட செருப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒலு செய்யக்கூடிய பாத்திரம், இதையெல்லாம் சுமந்தவர். அவர் உங்களிடத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திருப்பி கேட்கிறார், அவலைஸ ஃபீக்கும் சாஹிபு சிர்ரின் நபி, நபியின் ரகசியத்தை அறிந்த நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல ரகசிய செய்திகள் சொல்லப்பட்ட தோழர் உங்களிடத்தில் இல்லையா? ஹுதைஃபா இல்லையான்னு கேட்கிறாங்க. உங்களிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை பற்றி அறிந்த ஹுதைஃபா இல்லையா? அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பல்வேறு சிறப்புக்குரிய நபி தோழர்கள் அங்கே இருக்கிறார்களே என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை புகாரில் நம்ம பார்க்கிறோம். இதை நாம குறிப்பிடுவதற்கு காரணம், நபி தோழர்களுக்கு மத்தியிலேயே ஹுதைஃபா அவர்கள் நன்கு அறியப்பட்டவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் இவரிடத்துல பல்வேறு ரகசிய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க, குறிப்பா ஆட்சி அதிகாரம் சம்பந்தமா. அதுலயும் ரொம்ப குறிப்பா முனாஃபிகீன்கள் சம்பந்தமா, யார் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் என்ற பல்வேறு செய்திகள், நயவஞ்சகர்கள் குறித்த பல செய்திகள் ஹுதைஃபா அவர்களுக்கு தெரியும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவித்து பெற்ற அந்த செய்திகளை ஹுதைஃபா அவர்கள்ட்ட ரகசியமா சொல்லி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் முனாஃபிகீன்கள், இவங்கெல்லாம் நயவஞ்சர்கள், நம்மளோட முஸ்லிம்ங்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களோட சேர்ந்து கொண்டு முஸ்லிம் என்பதை போன்று வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆனா இவங்க நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, தபூக்ல இருந்து திரும்பி வரும் பொழுது, தபூக் என்கிற அந்த பகுதியிலிருந்து, யுத்தம் நடைபெற்றதளவு அந்த பகுதியிலிருந்து திரும்பி வரும் பொழுது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் பொது அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, மற்றவங்க எல்லாம் தனி வழியா போங்க, அந்த வழியா எடுத்துக்கொள்ளுங்கள். நபியல் நாயகம் இந்த வழியில போவாங்க, ரசூலுல்லாஹ் இன்னும் குறிப்பிட்ட சில நபித்தோழர்கள் இந்த வழியில் செல்வார்கள் அப்படின்னு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து ரசூலுல்லாஹ் ஒரு தனிப்பாதையை தேர்வு செய்து பயணிக்கிறார்கள். அது குறித்து சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் குன்து ஆஹிதன் பி ஹிதாமி நாக்கத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை நான் பிடித்துக் கொண்டிருந்தேன், அதை நான் ஓட்டி செலுத்தி கொண்டிருந்தேன். அம்மாரும் யசூக்குஹு, அம்மாரும் அந்த ஒட்டகத்தை இழுத்து சென்று கொண்டிருந்தார். அக்கபா என்கிற இடத்திற்கு நாங்கள் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கும் போது அம்மார் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள், ஹுதைஃபா அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஹுதைஃபா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 12 பேர் வந்தாங்க. யார் சொல்றா இதை? ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க, ஒரு 12 பேர். ஃபைதன் அன பி இஸ்னை அஷ்ர ராகிபன் கதிதரது ஃபீஹா, திடீரென்று பாதையில் குறுக்கிட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை தாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியில் செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த வழியில் பயணிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தாக்குவதற்காக, ரகசிய தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி ஒரு 12 பேர் அந்த பாதையில வந்துட்டாங்க.
அனைவரும் முகத்தை மூடிக்கொண்டு, இன்றைக்குள்ள காலத்துல ரவுடிகள், இந்த தனியார் கூலிப்படைகள் முகத்தை மூடிக்கிட்டு கொலை செய்யறதுக்கு வர்றாங்கல்ல. இப்ப உள்ள கூலிப்படையில் எங்க முகத்தை மூடிட்டு வர்றான்? சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரிஞ்ச முகத்தை காட்டிட்டு தானே வர்றான். அப்போ சிசிடிவி கேமராலாம் இல்ல, இருந்தாலும் யாரும் பார்த்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி முகத்தை மறைத்து கொண்டு வருகிறார்கள். முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்தாங்க. ஃபன்தபஹ ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் விழிப்படைந்து விட்டார்கள். டக்குன்னு ரசூலுல்லாஹ் உஷாராயிட்டாங்க. உடனே சரஹபிஹும், அல்லாஹ்வின் தூதர் சத்தம் விட்டார்கள். என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. வல்லு முதுபிரின், அவர்கள் பின்னால ஒரு பெரிய படை இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டு அவங்க புறமுதுகி காட்டு ஓடி விட்டார்கள். அப்ப ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் நபிகள் நாயகம் கேட்டாங்க, ஹல் அரஃப்துமுல் கௌம், கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா, யார் யாருன்னு முகத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகத்திடம் ஹுதைஃபா அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், இல்ல நான் பார்க்கல, கானு முத்தலசிமீன், எல்லாருமே முகத்தை மூடி கொண்டிருந்தார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹா உலா இல் முனாஃபிகூன், இவங்க தான் முனாஃபிகீன்கள். வந்தாங்கல்ல, நம்மை தாக்குவதற்காக வேண்டி வந்தவர்கள் இவர்கள் தான் முனாஃபிகீன்கள், நயவஞ்சர்கள். எதற்காக வேண்டி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தெரியாது அல்லாஹ்வின் தூதரே. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அராது அய்யஸ்ஹமு ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரை, ரசூல் தன்னை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதராகிய என்னை இந்த அக்கபாவில் வைத்து என் கதையை முடிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். கொலை தாக்குதல், ரசூல்லாவை கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தில் திட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அறிவித்து கொடுத்துட்டான். ரசூல்லா விழிப்படைந்து விட்டார்கள். உடனே அவர்கள் தெரித்து ஓடிவிட்டார்கள். அப்ப இந்த சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அப்ப அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவர்கள் அனைவர்களுக்கும், இந்த நயவஞ்சர்கள் அனைவர்களுக்கும் நரக நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பைஹகியில 20023, பைஹகியில 2023 இந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பங்கெடுத்த காரணத்தினாலும் இன்னும் ஒரு சில கூடுதல் சிறப்புகளின் காரணத்தினாலும் முனாஃபிகீன்களை பற்றிய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹுதைஃபா அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முனாஃபிகீன்கள் சம்பந்தமாவே பல செய்திகளை சொல்றாங்க. அது குறித்த கூடுதல் விவரங்களையும் இன்னும் ஹுதைஃபா அவர்கள் தொடர்புடைய ஏனைய செய்திகளும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.